ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கல்யாண மாலை த்ரோபேக் பட்டிமன்றம். அருள்தான் என்று பேசுவதற்காக இதோ நம்முடைய விஜயகுமார் அவர்கள் வருகிறார். பாருங்கள், அவரை பார்த்தாலே அருள் வடிவா இருக்குது, நமக்கு சந்தோஷமா இருக்கு. முடியவும் விபூதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். செயல்பட்டடைந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மாழ்பட்டடைந்தது பூங்கொடி யார்மனம் மாமையிலோன் வேள்பட்டடைந்தது வேடையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் என் கையெழுத்தே. அப்படி என்னுடைய தலையெழுத்தை மாற்றிய ஒரு மேடை சமீபத்தில் கிடச்சிது. அந்த மேடைக்கு ஐயா தான் நடுவராக இருந்தார். அப்போ நான் முதல்ல எடுத்த தலைப்பு முருகன் இட்ட பிச்சை. ஐயா ஷாக்காயிட்டார். எது சுந்தர் பிச்சை காலத்தில் முருகன் இட்ட பிச்சையான்னு கேட்டார். கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த முருகனிட்ட பிச்சை தான் இன்று இந்த மேடையில் என்னை நிற்க வைத்திருக்கிறது. காரணம், முருகன்கிட்ட நான் போய் கேட்டது பொருள் கேட்கல, மேடையினும் அருளைத்தான் கேட்டேன், கொடுத்திருக்கிறேன். இந்த அற்புதமான மேடை எனக்கு கொடுத்த கல்யாண மாலையினுடைய நிறுவனத்தாருக்கும் எனக்கு ரொம்ப நாள் கனவு ஐயாவுடைய தலைமையில் பேசணும்னு, அது முருகப்பெருமானுடைய அருளால் எனக்கு ஒன்றும் கொடுக்கல அவரு, அருளால் அது நிறைவேறி இருக்கிறது. அவங்க அம்மா கேட்டாங்க, அருளை கண்ணில் பார்க்க முடியுமா, அருளை கண்ணில் பார்க்க முடியுமா? மூச்சையும் கண்ணில் பார்க்க முடியாது, விட்டுருங்க. ஏன் மூச்சை பார்க்க முடியாது, விட்டுற வேண்டியதானே? சும்மா தான் சொன்னேன், கேஸ் எதுவும் போட்டுக்கூடாது ஐயா. ஐயா ஞானசம்பந்தம் ஐயா இருக்கக்கூடிய இந்த மேடையில் ஞானசம்பந்தருடைய பாட்டோடையே ஆரம்பிக்கிறது தான் நல்லா இருக்கும். இப்படித்தான் எழுதிட்டு வந்தேன், வந்துன்னு இவர் பாடிவிட்டார். உங்க குரல்லையும் கேட்கல, பாடுங்க சும்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை அப்படின்னா. எந்த குறையும் இல்லை. ஏன் தெரியுமா? பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. கோமதியும் சங்கரரையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போதே எதையா கேட்கணும் தான் போகிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்ககிட்ட நான் மறுக்க வரல. இல்லை, நிறையா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் 3 பேர் ஏதோ சாமியாராக போகிறதுக்காகவே வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சாமியார் தான். அப்படி சாமியார்லாம் இங்கே இல்லை, அதனாலதான். அந்த கோவிலுக்குள்ளே போய் இந்த மண்ணில் இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னா பொருள் மட்டும் இருந்தால் பத்தாது, அருளும் வேணும். நான் உடனே உதாரணமாக பாரதியாரையோ யாரையும் கூப்பிட்டு வரலைங்க. சமீபத்தில் திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அங்கே போகிற வழியில் ஒரு வீட்டில் எழுதி ஒட்டி இருக்கிறாங்க, என்னென்னா, இந்த கோவிலுக்கு முருகனை வணங்க வரக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் எங்கள் வீட்டு கழிப்பறையை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடேப்பா, இது இப்போ நடந்தது. எங்கேயும் அப்போல்லாம் 15-16 நடக்கல, இப்போ நடந்தது. அவங்க முருகன்கிட்ட போய் முருகன் அவர் கோடி ரூபா கொடுப்பானா விட்டாங்க. முருகன் மேலே வச்சிருக்க பாசம், அந்த பாசத்துக்கு பேர் தாங்க அருள். சாமிகிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் கோமதிகிட்ட போய் என்ன சொல்லுவோம்? உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். கோமதியை பார்த்தா ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, தலையாட்டுறாங்க. அந்த தலையாட்ட வைக்கிறது இல்லை, அதுதான் அருள், அதுதான் அருள். ஆனால் ஒன்று, அந்த அருளுக்கு வந்தால் எதுவுமே வராமல் போயிடான்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே கிடைக்கும் இறைவனுடைய அருள் இருந்தால். இன்னைக்கு பெரும்பான்மையான மருத்துவமனையில் எல்லாத்துட்டையும் காசு இருக்குங்க, யாரும் காசு இல்லாமல்லாம் இல்லை. கடைசியில் டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏன் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், இனி எல்லாம் மேல இருக்கவங்க இல்லைன்னு. மருத்துவமனை வாசலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். ஓ, பெரிய டாக்டர் சொல்றாருன்னு நினைக்கப்படாது, மேல இருக்கவன். மருத்துவமனை வாசலில் இருக்கக்கூடிய விநாயகரிடம் போய் எந்த பக்தனும் காசு வேணும்னு இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. ஒரு பிள்ளையார் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளையார்கிட்ட போய் நீங்க நின்று பாருங்க, காசா கேட்டுக்கிட்டுப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துட்டையுமே அவங்க பேசுனதை பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சு. நம்மகிட்ட காசு இல்லையோ காசு இல்லையோன்னு. நம்மகிட்ட இன்னைக்கு காசு இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான மக்களினுடைய பெரிய குறை என்னன்னா, ஓடி ஓடி சம்பாதிக்கிறேங்க, நிற்க மாட்டேங்குது. கூகுள் பேன்னு வச்சிருக்காங்க, அதுக்கு சீப்பேன்னு வச்சிருக்கலாம், எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, வந்த வேகத்தில் வெளியே போயிடுது. அதைத்தான் சொன்னாங்க, நமக்கு கிடைக்கிற காசு தங்கணும்னா அதுக்கு தேவை அருள், அதுக்கு தேவை அருள். இன்னைக்கு நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பற்றி பேசுனாங்க. அதை நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவர் அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். 2 குருவிங்க, அதில் ஒரு குருவி எப்போ சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு குருவிக்கு இந்த தொண்டையில் ஓட்டை ஒன்று இருக்குது. எது சாப்பிட்டாலும் இப்படி போயிடுது, வயிற்றுக்குள்ளே போகவே மாட்டேது. நம்மளை மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் போய்கிட்டே இருக்கு. உடனே பார்க்குறார், ஆதிசங்கரர் மழையை வர வைக்க சொன்னார். ஏன் மழையை வர வைக்க சொன்னார்? இந்த குண்டாவில் நிறைய வச்சிருக்கலாமே, ஏன் மழையை பெய்ய சொன்னார்னு மகா பெரியவர் சொல்கிறார்.
அந்த குருவி கழுத்து அந்த தொண்டையில ஓட்டை இருக்கக்கூடிய குருவி என்ன பண்ணுமா, பசிக்கும் போதெல்லாம் மழை வந்துச்சுன்னா வாயை திறக்காம அந்த தொண்டை ஓட்டையை காட்டுமா, அதுக்குள்ள தண்ணி போய் நிறைஞ்சிருமா. நம்ம வாழ்க்கையில அப்படித்தான். கர்மவினையினால் ஏற்பட்ட ஒரு குழி இருக்கிறது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வெளியே போய்கிட்டே இருக்கு. சம்பாதிக்கணும் நிக்கணும்னா அந்த ஓட்டை அடைக்கக்கூடிய இறைவனுடைய அருள் வேண்டும். அதனாலதான் கனகராதா ஸ்தோத்திரத்துல ஆதிசங்கரர் மலையை வர செய்தார், குண்டாவை நிறைக்க சொல்லல. அதுக்கப்புறம் சொன்னாங்க, கோவிலுக்கு போற அத்தனை பேரும் காசு வேணும் காசு வேணும்னா போவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத யாத்திரையா போறாங்க. எத்தனையோ லட்சோப லட்ச மக்கள் கோவில்ல கண்ணீரோட நிற்பதற்கு காரணம் வெறும் காசு தான் சொல்றது எவ்வளவு பெரிய சிறுமை, எவ்வளவு பெரிய சிறுமை. காசுக்காக இல்லைங்க சாமிகிட்ட போய் நிற்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், இந்த கல்யாண மாலையில் எத்தனை தகப்பன்கள் சொல்றாங்க, நல்ல காசு இருக்குங்க, நிறைய சம்பாதிக்கிறான் பையன், ஏனோ பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு நிறைய படிச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்க, ஏனோ மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அத்தனை பேர் சாமிகிட்ட போய் என்ன கேட்பாங்க, நல்ல வரன் கேட்பாங்க. அதுக்கு போய் கல்யாணம் ஆகணும்னு கேட்கறல, சீக்கிரம் அருள்னால கல்யாணம் நடக்கணும்னு கேட்பாங்க. அருள்னால கல்யாணம் நடக்கணும்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு மேம்பாக்கான ஒரு விஷயம் இருக்குங்க, எல்லாத்தையும் காசா பார்க்கறது, எல்லாத்தையும் காசா பார்க்கிற ஒரு மனநிலை நம்ம கிட்ட வந்திருக்கு. அது ரொம்ப தவறு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ சென்ற நூற்றாண்டை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பே அப்படித்தான் இருக்கு, இன்றைக்குள்ள பக்தி. ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு காலையில நடந்தது, கோமதி அம்மனை பார்த்துட்டு வெளியே வர நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு வேற பேசணும், என்ன பேசணும் யோசிச்சுட்டே வரும்போது கோமதி அம்மா இந்த அற்புதமான சங்கரன் கோவிலே ஒரு உதாரணத்தை காட்டினார். வெளியே வர ஒரு ஆட்டோ நிற்கிது, அதில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு எழுதி ராமானுஜரோட படம் இருக்கு. கீழே எழுதியிருந்த ஒரு வசனம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆட்டோ இலவசம். இதுதான் இறைவனுடைய அருள், இதுதான் இறைவனுடைய அருள். பொருள்னா என்ன தெரியுங்களா பண்ணும், எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு இருக்கும். அருள் தான் பிறருக்குன்னு போகும். நம்மளுடைய வாழ்க்கை பொருளோட இருந்தா என்ன தெரியுமா பண்ணும், எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்போம், இல்லை இல்லைன்னு. அருள் இருந்தா என்ன தெரியுமா ஆகும், எல்லாமே இருக்குங்க, ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கவிஞன் சொன்னா, இன்னைக்கு ஏன் இத்தனை கோவில்ல ஏன் இவ்வளவு கூட்டம்னா, அழகா ஒரே வார்த்தையில சொன்னார், இந்த நாட்டில் மட்டும் கோவில் என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் பல பேர் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சிருப்பாங்கன்னா, பல பேர் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிற தெரியாத மாதிரியும் சாமிகிட்ட போய் காசு கொடு, ஆத்தாவையும் காசு கொடு, ஆத்தாவையும் காசு கொடுன்னு மாதிரி சாமிகிட்ட போய் காசு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பழைய காமெடி தான் நடுவர்களே, இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். என்னன்னா, நம்மளுடைய இந்தியர்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலி தெரியுங்களா, கடவுள்கிட்ட போய் எல்லா நாட்டுக்காரனும் போய் நின்றுருக்கிறான். கடவுள்கிட்ட போய் ரஷ்யாக்காரன் கேட்டிருக்கான், இந்த டேபிளை தங்கமாக மாற்றுங்கன்னார். கடவுள் சுயின்னு கையை சுற்றினா டேபிள் தங்கமாகிடுச்சு, தூக்கிட்டு ஓடிட்டான். இன்னொருத்தன் வந்தான், இன்னொரு நாட்டுக்காரன் வந்தான், கடவுளே அந்த மலையை தங்கமாக்குங்கன்னா. கடலை சுயின்னு சுற்றினாரு, அப்படியே விரல் இருந்து ஒரு அருள் போச்சு, மலையே தங்கமாச்சு போயிட்டான். அடுத்து நம்ம ஆளுங்க வந்தான், கடவுளை மேலே எங்கேயும் பார்த்தான், உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், அந்த விரலை வெட்டி கொடு அப்படின்னு இருக்கேன். நம்ம ஆளுங்க சம்பாதிக்கிறத மட்டும், இந்த உலகம் முழுக்க, இந்த உலகத்திற்கே மூளையா இருக்கக்கூடிய, கூகுளுக்கே மூளையா இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழர்கள். அவர்கள் ஒருபோதும் கடவுளிடத்தில் போய் காசு வேண்டுவதில்லை, இறைவனுடைய அருளால நல்ல புத்தி வேணும்னு கேட்டாங்க. அருணகிரிநாதர் சொல்றார், அருணகிரிநாதர் காசு கேட்கலையா, கேட்டார். சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு, கனமதுர நீர் சௌக்கியம், மூட்டையா பணம், கனமதுர நீர் சௌக்கிய, சகல செல்வம், எல்லா செல்வமும், யோகம் மிக்க பெருவாழ்வு. என்ன தெரியுங்களா, எல்லா செல்வமும் இருந்தா பத்தாது, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு யோகம் வேணும்னு கேட்டார். அந்த யோகத்தை தருவது இறைவனுடைய அருள் தான். பொருளுக்காகத்தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் கோவிலுக்கு போறாங்கன்னா, கோவில்களில் முதன் வரிசையில் இருக்க வேண்டியது ஏழைகள். ஆனால் கோடீஸ்வரன் தான் முன்னாடி காசை கட்டின்னு முன்னாடி நிற்கிறான். காரணம் என்ன தெரியுமா, காசு இருக்கு நிம்மதி இல்லை, பணம் இருக்கு கல்வி இல்லை, பணம் இருக்கு கல்யாணம் ஆகலை, பணம் இருக்கு உடம்புல வியாதி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பதான் சாமிகிட்ட போய் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த உலகத்துல இந்த நூற்றாண்டுல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்மகிட்ட செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி ஆண்டவன் சந்நிதி, அதை தருவது இறைவனுடைய அருள்தான். நிறைவாக நம்ம எல்லாரும் பட்டாம்பூச்சி தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
அதில் ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று சொல்லிச்சு, பட்டாம்பூச்சியை தேடி ஓடாதீர்கள், உங்கள் தோட்டத்தை சரி செய்யுங்கள், பட்டாம்பூச்சி தானாக வரும். உங்களுடைய மனமெனும் தோட்டத்தை இறைவனுடைய பாதத்திற்கு செல்லக்கூடிய மலர் மனமாக மாற்றுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் மூலமாக அந்த பொருள் தானாக உங்களை வந்து சென்றடையும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பளித்த கல்யாண மாலை நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சுலபமாக சில செய்திகளை சொன்னார். நாங்கள் ஒன்றும் பரமாத்மாலாம் கிடையாது, ஆனால் எப்படி எதனை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு சொன்ன வார்த்தை, பட்டாம்பூச்சியை தேடி அலையாதே, பூந்தோட்டத்தை உருவாக்க பட்டாம்பூச்சி தானாக வரும். அவ்வளோதான். இவ்வளோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த 6 பேருடைய பேச்சில் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, எத்தனையோ அரிய பாடல்கள், அரிய செய்திகள், அரிய நூல்களை படித்த ஒரு பெருமை.